வணக்கம் நேயர்களே. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கேது பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரிய கிழமை. கேது பகவான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு 3 ராசிகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். அந்த 3 ராசிகள் எவைன்னு கேட்டிங்கன்னா மிதுனம், துலாம், மீனம். மீனத்துக்கு எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை ஒரு வருஷத்துக்கு கேது குறைப்பார். மிதுனத்துக்கு தைரியத்தை அதிகப்படுத்துவார். பொதுவாக மிதுனத்துக்கு தைரியம் குறைவு, அதை அதிகப்படுத்துவார் கேது. துலாமுக்கு லாபத்தை பெருக்குவார். மற்றபடி கேது பகவான் தொல்லை பண்ணுறார். அதற்கான பரிகாரங்களை தான் நாங்கள் சேர்த்து சொல்லிகிட்ருக்கோம். செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை 3 ராசி 3 கிழமைகளுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கோம். மாறுகிற ராசி இப்போ சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வெற்றியை, நிம்மதியை, சந்தோஷத்தை தந்தே தீரும். வெற்றி 3 நாளும். அனுகூலமான எண் திங்கள் 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 7, 9 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு. புதன் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, இந்த 3 நாளுமே சரியில்லை. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே தேவையற்ற வம்பு, வழக்கு, பதட்டம், தடுமாற்றம், வீண் செலவு, வீண் கவலை அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் நிதானம், யோசித்து செலவு பண்ணணும். முக்கிய செலவு வேண்டாம். 3 நட்சத்திரத்துக்கும் இதுதான். திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள், செவ்வாய்க்கிழமை மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 3 நாளும் வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். 3 நாளும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா திங்கள் 2 தெற்கு வெள்ளை, செவ்வாய் 3 வடக்கு சிவப்பு, புதன் 1 தெற்கு பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள் இந்த 3 நாட்களும். திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே பிரமாதமான நாட்கள். உயர்வு உண்டு, வெற்றி உண்டு, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். உங்கள் பிறவி பலம் 3 நட்சத்திரத்திற்கும் 3 நாட்களுக்கும் உயர்வை தந்தே தீரும். அனுகூலமான எண் 2, 4 மேற்கு தெற்கு வெள்ளை பச்சை. திங்கள் 7, 1 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. செவ்வாய் 4, 3 தெற்கு மேற்கு பச்சை நீலம். புதன். கடகராசிக்கார நேயர்களே, காலையில் 10:30 வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் ஆயில்யம், பூசம், புனர்பூசம். காலையில் 10:30 மணியிலிருந்து உங்களுக்கு வெற்றி மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். நிம்மதி மெல்ல மெல்ல துவங்கும். உயர்வு வர ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை 10:30 புதன்கிழமை முழுக்க இந்த செவ்வாய் புதன் 2 நாளும் உங்களுக்கு நல்ல நாட்கள். உயர்வு உண்டு, சந்தோஷம், வெற்றி, பிரமாதம். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்துக்கும் செவ்வாய் 10:30 மணியிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் நல்ல பலனை தரும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து. புதன்கிழமைக்கு 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது முக்கியம். சிம்ம ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம், என்ன பண்ணுறது? காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி நிலாவுக்கு தீபம். 2 நாளும் அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி, வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை 2 நாளும் படிக்கணும். கோயிலில் இருந்து படிக்கணும். சார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். கஷ்டம்னு சொன்னமே, கஷ்டமாக தான் இருக்கும், படிங்க. 2 நாளும் முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும்தான். அனுகூலமான என் திசை நிறம் 2 நாளும் இல்லை இல்லை இல்லை. கன்னிராசிக்கார நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளுமே சூப்பர், பிரமாதம். வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் வெற்றியை தேடித்தரும். உங்களோட பிறவி பலம் அது. எல்லாரையும் மதித்து பேசி, எல்லார்கிட்டையும் அனுசரணையாக பேசி வெற்றியை பெறுகிறீர்கள் 3 நாட்கள். அஸ்தத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறது நல்லது. சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை. அனுகூலமான எண்
2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள். 4, 5 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 9 தெற்கு மேற்கு பச்சை நீலம் புதன். துலா ராசிக்கார நேயர்களே, கோச்சுக்காதீங்க, 3 நாளும் சிறப்பா இல்லை. திங்கள் செவ்வாய் புதன் வீண் கவலை, வீண் செலவு. ஆனால் நல்ல செலவு மாதிரி தெரியும், ஏமாந்துருவீங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதை, கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பொறுமை, பெரிய வளைவில் பொருளை வாங்க வேண்டாம், நிதானம். வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை திங்கள். 7 வடக்கு பச்சை செவ்வாய். 3 தெற்கு பச்சை புதன். இந்த 3 நாட்களும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் 3 நாட்களும். அவசரம் சுறுசுறுப்புங்கிற பேரில் ஏமாந்து போகிறீங்க. மனக்குழப்பம், யோசித்து முடிவு பண்ணணும். 2 பேரை கேட்டு முடிவு பண்ணுங்க, சுயமாக முடிவு எடுக்காதீங்க. இந்த 3 நாளும் ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். கேட்டையில் பிறந்தவங்க புதன்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமையும் திங்கக்கிழமையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏங்கிறதுக்கு நுட்பமான காரணம் இருக்கு. மொத்தத்தில் இந்த 3 நாட்களும் சிறப்பாக இல்லை, பொறுமை. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை திங்கள். 3 தெற்கு பச்சை செவ்வாய். 7 மேற்கு நீலம் புதன். தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நாள் சூப்பர். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம் ஜெயிக்கும். கோபம் இருக்காது, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள். 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 7 6 வடக்கு தெற்கு பச்சை நீலம் புதன். மகர ராசிக்கார நேயர்களே, 3 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறவி பலம் என்ன? விடாமுயற்சி, நிதானம், பொறுமை, கவனம் எல்லாம் ஜெயிக்குது. கலக்கிறீங்க, கில்லி மாதிரி இருக்கீங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 3 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள். 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 1 6 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள் புதன். கும்பராசிக்கார நேயர்களே, 3 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் இருக்குது, தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை, கவனமாக இருக்கணும். நல்ல நாளாக கட்டாயம் இல்லை. பிரார்த்தனை முக்கியம், நிதானம். தப்புன்னு நினச்சி சரியை பண்ணிட்டா பரவாயில்ல, ஆனால் சரின்னு நினச்சி தப்பை பண்ணிடுவீங்க, பொறுமை. அவட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள். 7 வடக்கு பச்சை செவ்வாய். 3 தெற்கு நீலம் புதன். மீனராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை பெருந்தன்மை எதிரிகளுக்கு உதவுகிற குணமெல்லாம் ஜெயிக்கும். நல்லது, ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. அனுகூலமான நாளாக இருக்கிறது. வெற்றி உயர்வு சந்தோஷம். கடகம் மீனம் ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பார்ப்பது நல்லது. ஆமாம், தயவுசெய்து படிச்சிருங்க, நல்லது. திருஷ்டி இல்லாமல் போகும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், உயர்வு உண்டு. நேயர்களே, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.